ஜெர்மனியில் வாழும் இலங்கை குடும்பம் ஒன்றுக்கு அந்த பகுதி மக்கள் ஒன்றிணைந்து உதவி வரும் நிகழ்ச்சி சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையை சேர்ந்த ஆட்ரியனும் தீபிகாவும் தங்களது குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்காக 2013ஆம் ஆண்டில் ஜெர்மனிக்கு குடிபெயர்ந்தனர். அவர்கள் ஸ்பைசிங்கன் என்ற ஊரில் தங்களது 2 மகள்களுடன் அமைதியாக வாழ்ந்து வந்தனர். ஆட்ரியன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக கடினமாக உழைத்த அதேவேளை தீபிகா வீட்டிலே இருந்து தங்களது பிள்ளைகளை கவனித்துக் கொண்டார். இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஆட்ரியனுக்கு ஒரு கடுமையான பக்கவாதம் ஏற்பட்ட போது அவர்களின் வாழ்க்கை திடீரென மாறியது. இதனை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆட்ரியனுக்கு மேலும் பல பக்கவாதங்களும் மாரடைப்பும் ஏற்பட்டன. அதன் பின்னர் ஆட்ரியன் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கோமாவில் இருந்தார். எனினும் அவரை தினமும் கவனித்துக் கொண்ட தீபிகா ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை. மேலும் அவர் வேலை செய்து தனது பிள்ளைகளை கவனித்துக் கொண்டார். அத்துடன் இந்த கடினமான நேரத்திலும் அவர் தனது கணவருக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி ஆட்ரியனின் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் தீபிகா மிகவும் மனமுடைந்து போயுள்ளார். ஆனால் ஸ்பைசிங்கனில் உள்ள பலர் ஒன்று சேர்ந்து அவரது இறுதி சடங்கு செலவுகளுக்கு உதவவும் குடும்பத்திற்கு ஆதரவளிக்கவும் முன்வந்தனர். இப்போது தீபிகாவும் அவரது மகள்களும் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முயற்சிக்கின்றனர். தற்போது வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தாலும் ஸ்பைசிங்கனில் உள்ள மக்களின் கருணை தனக்கு நம்பிக்கையை அளித்துள்ளதாக தீபிகா தெரிவித்தார்.